வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்போ நீங்கள் அந்த வசனத்தை வாசிங்க. கொரோனாவில் என்ன நடந்துச்சுன்னு அதில் இருக்குது பாருங்க. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷனை மாத்திரம் சேதப்படுத்தும்படி அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த கொரோனாவில் என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? மரமோ செடியோ புல்லோ மிருகமோ இயற்கையோ எதுவும் சேதமடையல. எது மட்டும் சேதமடைஞ்சிச்சு? மனுஷன் மட்டும் செத்தான். 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தினுடைய விளக்கம். அது இன்னும் நடக்கல, இனிமேட் தான் நடக்க போகுது. உலகம் முழுக்க இனிமேட் வரும் இன்னொன்று, அது இதை விட உச்சமாக இருக்கும். இப்போ அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை செஞ்சிருச்சு. இது இப்போ இல்லை, 2008 சொல்கிறோம். 863 நானோ டெக்னாலஜின்னு பேர் இதுக்கு, பயோவாருக்கு பேர். அந்த பயோவாரினுடைய அடுத்த வேர்ஷன் தான் கொரோனா. இந்த கொரோனாவுடைய உச்சம் தான் வெளிப்படுத்தல் 9:4. அதான் இனி வரப்போகுது. ஆனால் நீங்கள் இதை ரொம்ப சீரியஸாக எடுக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். என்னை பொறுத்தவரைக்கும் நீங்கள் சீரியஸாக எடுக்காதீங்க. ஏன்னா 9:4 வருகைக்கு பின்னாடி நடக்கிறது. ஒருவேளை வருகைக்கு பின்னாடி நீங்கள் இருப்பீங்கன்னா கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது 9:4 வருகைக்கு பின்னாடி நடக்கிறது. அதுக்கான வேலை தான் இப்போ நம்ம சாம்பிள் பண்ணி பார்த்துருக்குறாங்க. 2வது முத்திரை நம் கண்களுக்கு முன்பாக கடந்து போயிட்டே இருக்குது. நம்ம அதில் தான் இருக்கிறோம். இது இப்படி போய்கொண்டே இருக்கும்போது 2021 ஏப்ரல் மாதம் கர்த்தர் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை உணர்த்தினார். உச்சத்தில் இருக்குது, செகண்ட் வேவ் போயிட்டு இருக்குது கொரோனாவில். அப்போ தான் டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம், இதை பற்றி இது சம்மந்தமாக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், 3வது முத்திரையை பற்றி பேசு அப்படின்னு சொன்னார். 3வது முத்திரை, ஏன்னா இப்போ 2வது முத்திரை தான் போயிட்டே இருக்குது, 3வது முத்திரையை எப்படி பேசணும்? அப்போ ஆண்டவர் உணர்த்தினார், எந்த ஒரு காரியமும் உச்சத்துக்கு போச்சுன்னா அடுத்து அது என்ன செய்யணும்? கீழே இறங்கணும். எது வேணாலும் சரி, எவரெஸ்ட்டுக்கே நீங்கள் ஏறிட்டாலும் அடுத்து என்ன பண்ணணும்? கீழே தான் இறங்கணும். ஆண்டவர் சொன்னார், இது கீழே வரும், நீ 3வது முத்திரையை பேசு, அதான் வரப்போகுது அப்படின்னார். 2021 ஏப்ரல்லேருந்து 3வது முத்திரை குறித்து பேச ஆரம்பித்தோம். 3வது முத்திரை எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கருப்பு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை பிடித்திருந்தான். ஒரு பணத்திற்கு 1 படி கோதுமை என்றும், ஒரு பணத்திற்கு 3 படி வார்கோதுமை என்றும், எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று 4 ஜீவன்கள் மத்தியிலிருந்து சொல்ல கேட்டேன். இந்த வசனமெல்லாங்க உங்கள் வீட்டிலே ஒரு 50 வருஷமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு அதுக்கு மரியாதை கிடையாது. நம்ம வீட்டில் எப்போவுமே பாருங்கள், இந்த புதுசாக வாங்குகிற தொடப்பத்துக்கு ஒரு மரியாதை இருக்கும். அதே தொடப்பத்துக்கு ஒரு வருஷம் ஆச்சுன்னா என்ன கிடையாது? மரியாதை கிடையாது. அதே மாதிரி தான் புதுசாக பிறக்கிற குழந்தைக்கு எல்லாரும் தூக்கி கொஞ்சுவாங்க. அதே ஒரு 60 வயசான அம்மாவுக்கு மரியாதை இருக்காது, அது ஓரமாக ஒரு கட்டிலில் இருக்கும். உங்கள் வீட்டில் அந்த அம்மாவை விட பழசு இந்த பைபிள். அதனால் இதுக்கும் மரியாதை கிடையாது, இதில் உள்ளதுக்கும் மரியாதை கிடையாது. அந்த பாட்டி வீட்டில் எதுக்கு இருக்குதுன்னு கேட்டால், ரேஷன் கார்டில் சக்கரை வாங்கிறதுக்கு, கேஸ் வாங்கிறதுக்கு, அதுக்குன்னு ஒரு ரேஷன் கார்டு வச்சுருப்பாங்க. இல்லைன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு பென்ஷன் வரும். அப்படி இல்லை ரொம்ப அன்பாக கவனிக்கிறான்னா, உண்மையிலே கவனிக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்கள விட்டுருவோம். பெரும்பாலும் ரொம்ப அன்பாக கவனிக்கிறான்னா அந்த அம்மா பேரில் சொத்து இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா அந்த அம்மாவுக்கு மரியாதையே இருக்காது. அவன் சுகர் மாத்திரை கூட வாங்கி தர மாட்டான். மீறி வாங்கி தரானா அந்த அம்மாவில் ஏதோ ஒரு ஆதாயம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நான் எல்லாரையும் சொல்ல, கொஞ்சம் நல்லாவே கவனிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த பைபிள் உங்கள் வீட்டில் ஓரமாக கிடக்கும், பாட்டி மாதிரி. அதுக்கு எப்போ மரியாதைன்னா, ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் வாங்கும்போது அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது, ரேஷனில் சக்கரை வாங்குற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த பாட்டிக்கு மரியாதை இல்லாத மாதிரி அந்த பைபிளுக்கும் மரியாதை கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நாளைக்கு உங்களை நியாயம் தீர்க்க போகிறது யார் தெரியுமா? உங்கள் பைபிள் தான் நியாயம் தீர்க்க போகுது. வசனம் சொல்லுது, உங்கள் வசனங்களே உங்களை நியாயம் தீர்க்கும். நீங்கள் நினச்சிக்காதீங்க ஏதோ ஒரு கோர்ட்டில் உட்காந்துக்கிட்டு அட்வொகேட் ஒருத்தர் பேசுவார் நியாய தீர்ப்பு நாளில். அதெல்லாம் இல்லை. உங்கள் வீட்டில் இருக்கிற பைபிளே வந்து சொன்னோம், ஆண்டவரே இவன் வீட்டில் 50 வருஷமாக இருந்தேன், ஒரு நாள் கூட இந்த படுபாவி என்னை தொட்டே பார்க்கல. அவன் அதிகமாக தொட்டது பீரோவை தான், லாக்கரை தான்,
உள்ளுக்குள்ளே இருக்கிற பணத்தை தான் எண்ணி எண்ணி பார்த்தான் படுபாவி. நான் உங்களை சொல்ல, நான் பேசுகிறதெல்லாம் தூத்துக்குடிக்கு வெளியே, என்ன நல்லா கவனிங்க சரியா? இந்த பையன் இருக்கான் பாருங்க, அவன் பையன், இவன் பெத்த பையன், அவன் அதிகமாக தொட்டது செல்ஃபோனை தான், என்ன தொடவே இல்லை. அந்த அம்மா இருக்கு பாருங்க, அது யூடியூப் சேனல் தான் பார்த்து தொலைச்சிச்சு, என்ன பார்க்கவே இல்லை. இந்த வீட்டில் யாருமே என்ன பார்க்கல ஆண்டவரே. உங்களுக்கு வேற கேள்வியே கிடையாது பாருங்க, வேற நியாய தீர்ப்பில் வேற கொஸ்டினே கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கிற பைபிளே நீங்கள் தொடலையே, பார்க்கலையே, படிக்கலையே. ஆனால் பைபிளில் உள்ள ஆசீர்வாதம் மட்டும் வேணும். ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு பாஸ்டர் மட்டும் வேணும். அதுக்கு நீங்கள் அப்படி நாங்கள் பாஸ்டர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா விசிட்டிங் பாஸ்டர் 4 பேர் வந்துருவாங்க வீடுகள் தோறும். கவனிச்சு கொள்ளுங்க. உங்களை இந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக்கி உட்கார வச்சிருக்கிறதே அந்த வேத வசனம் மட்டும்தான். இல்லை வேத வசனம் ஆசீர்வாதமாக இல்லாமல் போயிருந்துச்சுன்னா இங்கே வந்து உட்காந்துருக்கவே மாட்டியா. ஆனால் அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம், என்னைக்கு வேணாலும் உங்கள் பக்கமும் வெட்டும். ஏன்னா நாளைக்கு நீங்கள் எதுவும் தெரியாது, எனக்கு தெரியாதுன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லவே முடியாது. அத்தனையும் எழுதி கையில் தெளிவாக கொடுத்துட்டாரு. இப்போ நான் 3வது முத்திரையை வாசிச்சேனே, கிட்டத்தட்ட 1900 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் உள்ளது. அது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. 2022 23 நடக்கிற விஷயம் அதில் இருக்குது. உங்க ஏதாவது அந்த வசனத்தில் ஏதாவது புரியுதா? 3வது முத்திரை பஞ்சத்தை பற்றி, எக்கானமிக் கிரைசிஸ், கையில் தராசை வச்சிருக்கிறான் ஆண்டவர். 2021 சொல்றாரு, எக்கனாமிக் கிரைசிஸ் வரப்போது, மிகப்பெரிய பஞ்சம் வரும். ஏன்னா இயேசு சொன்ன 24ஆம் அதிகாரம் மத்தியில கொள்ளை நோய்க்கு முன்னாடி பஞ்சம் இருக்குது. பஞ்சம் வரும். அந்த பஞ்சத்தில் அடையாளமா என்ன நீ பார்ப்பேன்னா, கோதுமை ஹை ரேட்டுக்கு விற்கும். ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை, ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை அப்படி விற்கும். 2 பொருள் தான் சேதப்படுது. அது ஒன்று எண்ணெய், இன்னொன்று திராட்சை ரசம். இன்னைக்கு இல்லைங்க, கிபி 90லேருந்து 96க்குள்ள வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் சொன்னது 2021 சொல்றார். அப்போ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையே ஆரம்பிக்கல. 2021 நவம்பரில் தான் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிக்குது. 2022 பிரச்சனை உச்சத்துக்கு போகுது. உலகத்திலேயே கோதுமை தயாரிக்கிற நம்பர் 1 உக்ரைன், நம்பர் 2 ரஷ்யா. ஐரோப்பா முழுக்கும் கோதுமை அனுப்புறது உக்ரைன் தான். உக்ரைனுக்கு ஒரு பேர் உண்டு, பிரெட் பேஸ்கட் ஆஃப் யூரோப்புன்னு சொல்லி. இன்னைக்கு கோதுமை அங்கே உற்பத்தியே கிடையாது. மொத்த லேண்டையும் ரஷ்யன் நாசம் பண்ணிட்டான். ரஷ்யாவில் கோதுமை இருக்கு, தரமாட்டேன்னு சொல்லிட்டான். 3வது அதிகமாக கோதுமை தயாரிக்கிற நாடு இந்தியா. அவன் சொல்லிட்டான், எங்கள் நாட்டுக்கே அது என்ன செய்யாது, பத்தாது, நாங்கள் தரமாட்டோன்ட்டாங்க. 3 முக்கியமான நாடு கோதுமை இல்லாமல் முடிஞ்சிருச்சு. கோதுமை தட்டுப்பாடு உலகளாவிய தட்டுப்பாடாக மாறுச்சு 2022 23. எந்த அளவுக்கு உச்சம் தெரியுங்களா? பிரான்ஸில் லைனில் நின்று ரேஷனில் நம்ம அரிசி வாங்குற மாதிரி ஜனங்க கோதுமை வாங்கினாங்க. இங்கிலாண்டில் கோதுமை இல்லாமல், ஏன்னா அவங்களுக்கு அடிப்படை சாப்பாடு எதில் தான் இருக்கு, கோதுமை. அதில் கூட கர்த்தர் உங்களை எண்ணி காப்பாற்றி அரிசியில் கொண்டாந்து உட்கார வச்சுட்டார். அது கூட நல்லதாக போச்சு. நம்மளையும் கோதுமை திங்க வைக்க பார்த்தாங்க கொஞ்சம். சுகரு, நீங்கள் அரிசி சாப்பிடக்கூடாது, ஏன்னா கோதுமை விற்க முயற்சி பண்ணாங்க. இப்போ கோதுமை கிடைக்கல. இப்போ இன்னொன்று சொல்லுவாங்க, அதையும் நீங்கள் கேட்டுங்க. நீங்கள் தான் எது சொன்னாலும் கேட்பீங்களே, சொல்லுவாங்க, கேட்டுக்குங்க. கோதுமையினாலும் சுகர் இன்க்ரீஸ் ஆகிறது. இனிமேல் நீங்கள் கோதுமையும் சாப்பிடாதீர்கள், ஓட்ஸ் சாப்பிடுங்கம்பா. இல்லையா, எது சீப்பாக கிடைக்குதோ அவன் ஊரில் அதை சாப்பிட சொல்லுவான். இல்லைன்னா அரிசியே தின்னுருவான் திருப்பி. இப்போ அரிசி நல்லா ஆயிடுச்சுன்றான், என்ன வேணாலும் சொல்லுவான். நீங்களும் அதை ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிடுவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒன்றும் அவ்வளோ பெருசெல்லாம் யோசித்து பேசுகிற ஆள்லாம் கிடையாது. நான் சொல்கிறது உங்களை தூத்துக்குடி அல்ல, ஆல் ஓவர் தமிழ்நாடு. 2000 வருஷமாக அரிசி தின்னுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளை சொல்லிவிட்டா அரிசி தின்னா சுகர் வரும்னு. நீங்களும் அரிசி திங்கிறத விட்டுவிட்டு எல்லாம் நைட்டில் சப்பாத்தி தின்னிய. அவன் சுகர மாத்திரையை விற்றுவிட்டான். நல்லா இருக்கட்டும், சாப்பிடுங்க சாப்பிடுங்க. கவனிங்க, 2022 கோதுமையின் பஞ்சம் உச்சத்துக்கு போச்சு. 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம். 1 பணத்துக்கு 1 படி கோதுமை. நம்ம ஊரில் இப்போ பிரெட் பேக்கெட் எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? 45 ரூபா.
போன வருஷம் பிரெட் பாக்கெட் 3 மாதத்துக்கு முன்னாடி எவ்வளோ விலை தெரியுமா? தெரியாதா? 22 ரூபா. ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? சரி, நாங்கள் என்ன ரேஷன் கடைக்கா வந்திருக்கோம்? சர்ச்சுக்கு தானே வந்திருக்கோம். விலைவாசி பட்டியல் எங்களுக்கு எதுக்குன்னு கேட்குறீங்களா? கோதுமையினுடைய விலை டபுள் மடங்காக போயிட்டுருக்குது. இந்த வசனம் இன்னைக்கு நேற்று எழுதுனது இல்லை, 1900 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. கோதுமையினுடைய உற்பத்தி உச்ச லெவல் அடைய ஆரம்பிச்சிருக்குது. கோதுமையினுடைய பஞ்சம் இது ஒரு பக்கம், 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தினுடைய ஒரு பகுதி. இன்னொரு பக்கம் எக்கனாமிக்கல் கிரைசஸ். ஒவ்வொரு பேங்காக திவாலாக தொடங்குச்சு. ஃபஸ்ட்டு ஆனது ஸ்ரீலங்கா, 2022 ஆரம்பம். 2021லேருந்தே சொல்கிறோம் ஸ்ரீலங்கா திவாலாக போகுது. நல்லா கவனிங்க, தீர்க்க தரிசனம்லாம் இல்லை, அங்கே நடக்கிற சம்பவமும் பைபிளில் உள்ளதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோதான். நாங்கள் தீர்க்கதரிசி கிடையாது. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் தீர்க்கதரிசி ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தான் பேசுவார். மிச்சம் 364 நாளும் இயேசுநாதர் சும்மா இருப்பார். ஜனவரி 1 தான் அவங்க பேசுவாங்க. நீங்களும் நம்புங்க, வேற ஒன்றும் செய்ய முடியாது உங்களை. அப்போது ஸ்ரீலங்கா திவாலாக போகுதுன்னு 2021லேயே வர IMF-உடைய ரிப்போர்ட்டை வச்சு சொன்னேன். ஸ்ரீலங்கா திவால் ஆயிடுச்சு. உணவு பஞ்சத்தில், வேற எதுலேயுமே இல்லை. அதான் ரொம்ப முக்கியம். உணவு பஞ்சத்தில் 3வது முத்திரை தராசை பிடித்திருந்தான். ஒவ்வொன்றா ஆச்சு. ஃபஸ்ட்டு ஸ்ரீலங்கா, அப்புறம் பாகிஸ்தான், அடுத்து லெபனான் பேங்க் மூடிட்டாங்க. இதெல்லாம் நடக்க 2022 முழுக்க சொல்லிகிட்டே இருக்கிறோம், 3வது முத்திரை வரப்போகுது. நீங்கள் ஆஸ் யூஷுவல் யாரும் கேட்க தயாராக இல்லை. ஒரு சிலர் ஃபாலோ பண்ணுறாங்க, கேட்குறாங்க, தங்களை பாதுகாத்துக் கொள்ளுகிறாங்க, அது வேறு விஷயம். 2023 ஆரம்பிக்கும் போது பாகிஸ்தான் திவால் ஆயிடுச்சு. அது கூட யாருக்கும் பெருசாக தெரியல. இப்போ அமெரிக்காவுடைய SVB சிலிகான் வேலி பேங்க் கொலாப்ஸ்ட், முடியாச்சு. அதை ஒட்டி 20 பேங்க் மூடியாச்சு. இந்த ஒரு வாரத்தில் மட்டும் 30க்கும் மேற்பட்ட பேங்க்ஸ் மூடிக்கிட்டே வராங்க. ஒவ்வொன்றா கொலாப்ஸ் ஆகுது. இந்தியன் பேங்க்ஸும் மாட்டுது. வர ஜூன் மாதத்துலேருந்து இந்தியாவுடைய பொருளாதாரம் டவுன் ஆக போகுதுன்னு நம்ம சொல்லலை, அவங்களே சொல்லிட்டாங்க. ஆக சிறந்த அறிவாளிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ இதனால் 3வது முத்திரையின் இது அஃபீஷியலாக தொடங்குது. பூமியில் பஞ்சமும், மிகப்பெரியதான உணவு பஞ்சமும், பொருளாதார வீழ்ச்சியும் தொடங்குது. அதில் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த உணவு பஞ்சத்தினுடைய இன்னொரு பார்ட் ஆண்டவர் அதிலே 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, 2 பொருள் சேதப்படாமல் இருக்கும் அப்படிங்கிறார். ஒன்று எண்ணெய், இன்னொன்று திராட்சை ரசம். இங்கிலீஷில் பாருங்கள், திராட்சை ரசத்துக்கு கிரேப் ஜூஸ்ன்னு இருக்காது, வைன்னு இருக்கும். ஆல்கஹால் நம்ம சொல்கிறோமே அது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்துடைய பொருளாதாரத்தை இன்னைய வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிற நம்பர் 1 நம்பர் 2 பொருள் எதுனா, ஃபர்ஸ்ட் ஆயில், கச்சா எண்ணெய், க்ரூட் ஆயில். அது மட்டும் இல்லை, அது ஒன்று, அது ஒரு ஆயில். அதுதான் இன்னைக்கு உலகத்தினுடைய பொருளாதாரத்தை. ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இப்போ இன்னும் சவுதி அரேபியாவில் ஆயில் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, நிறைய கிணறுகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவன் சொல்கிறான், இன்னும் மேசிவ் ஆஃப் ஆயில் எங்களுக்கு கிடச்சிருக்குது. ஸோ எண்ணெய் பூமியிலேருந்து சேதப்படலை, எண்ணெய் இன்னும் இருக்கு. இன்னும் இவ்வளோ உணவு பஞ்சத்துலையும் எண்ணெயோடைய பேரல் விலை ஏறலை. உலகத்திலேயே எண்ணெய் பேரல் விலை குறைஞ்சிக்கிட்டே வருது. இங்கே உணவு பஞ்சம் உச்ச நிலைக்கு போச்சு. இப்போது நேபாளில் கதை முடிஞ்சு, ஒவ்வொரு நாடாக பேங்க் மூடுறாங்க. பஞ்சத்தினுடைய உச்சம் ஒரு பக்கம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த பஞ்சமானது இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உச்ச நிலையை அடையும். ஆனால் எண்ணெய் மட்டும் சேதப்படாமல் இருக்கும். 2வது ஒயின், உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் சேதப்படாமல் இருக்கணும். 2 தான் இருக்குது. ஆண்டவர் சொன்ன அந்த 2 பொருள் தான் இப்போ சேதப்படாமல் இருக்குது. ஒன்று எண்ணெய், இன்னொன்று ஒயின். அதுலேயும் எண்ணெய்ங்கிறது வெறும் இந்த எண்ணெய் மட்டும் இல்லை, கச்சா எண்ணெய் மட்டும் இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணுற ரிஃபைண்ட் ஆயில், இதுக்கு ஈக்குவலாக அது விற்கிது. ரிஃபைண்ட் ஆயிலுங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி சன்ஃப்ளவர்லேருந்து வர்றதெல்லாம் இல்லை. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக நினைக்காதீங்க. டபுள் ரிஃபைண்டு, ட்ரிபிள் ரிஃபைண்டு, அது வேற ஒன்றும் இல்லை, பூமியிலேருந்து எடுக்கக்கூடியதான ஒரு திரவம். அதை க்ளீன் பண்ணி அதை பெர்ஃப்யூம் ஆக்கி உங்களுக்கு எண்ணெய்ன்னு கொடுக்குறாங்க. அவன் மண்ணாவை என்னான்னு கேட்டான்ல, நீங்கள் எண்ணெயை என்னன்னு கேளுங்க, அவ்வளோதான். அது எண்ணெய்.
அது கடலையிலேருந்து எடுத்துல நல்லெண்ணெயும் கிடையாது, கடலெண்ணெயும் கிடையாது, சன்ஃப்ளவர் ஆயிலும் கிடையாது. அது எல்லாமே பூமியிலிருந்து எடுக்கிற எண்ணெய், அவ்வளோதான். அது மட்டும் இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணுற சோப்பு, க்ரீமு எல்லாமே பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட். பின்னாடி திருப்பி பாருங்கள், அதுலேயே போட்டிருப்பாங்க டோன்ட் கீப் இட் இன் ட்ரை பிளேஸ்ன்னு வச்சுருப்பான். ஏன்னா வச்சா எவாபரேட் ஆகிடும். அந்த க்ரீம் எல்லாம் என்ன க்ரீமு? பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட், பூமியிலேருந்து கிடைக்கிறது. நீங்கள் இந்த விவரம் புரியாமல் போட்டால் சவுப்பாயிரும் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதெல்லாம் ஆக முடியாது. சரியா? மனசில் வச்சுக்கோங்க. எந்த க்ரீமும் உங்களை என்ன ஆக்காது? ஆமாம், ஆக்காது. அப்படி ஒரு க்ரீம் ஒரு ஆளை சிவப்பாக்கும்னா ஆப்பிரிக்கான்னு ஒரு இனமே இன்றைக்கி இருக்கக்கூடாது. அவன் எல்லாரும் இன்னொன்று என்ன ஆயிருக்கணும்? சிவப்பாயிருக்கணும். சும்மா எத்தியோப்பியன் தன் தோலை மாற்ற முடியாது. அதனால் நீங்கள் அதெல்லாம் காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. சொன்னாலும் நீங்கள் மனம் திரும்ப போகிறதுக்கு இல்லைன்னு எனக்கும் தெரியும். நம்ம வேலை சொல்ல வேண்டியது. கேட்குறீங்களோ கேட்கலையோ அது உங்கள் இஷ்டம். நீங்கள் தான் இருந்தீங்கன்னு பார்த்தா இப்போ இந்த பக்கமும் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் போட்டு இவங்க முந்தி டை மட்டும்தான் அடிப்பாங்க, இப்போ எல்லாமே அடிக்கிறாங்க. பையன் கூட கலரெல்லாம் மாற்றி ப்ரௌன் கலரில் வந்து நிற்கிறான். நமக்கே சந்தேகமாக இருக்குது, தமிழன் தானா ஐரோப்பா மிக்சரில் வந்து நிற்கிறான். அப்படி இது மட்டும் ப்ரௌனாக இருக்குது. கர்த்தர் உங்களுக்கு என்ன கலர் கொடுத்தாரோ சோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். புரியுதா? இல்லை அதெல்லாம் இல்லை, 8 வாரத்தில் சிவப்பழகு வரும். போட்டு பாருங்க. தூத்துக்குடியில் நீங்கள் அப்படி ஏதாவது ஆயிட்டீங்கன்னா ஒரு சாட்சி புஸ்தகம் எழுதுங்க. வேற என்ன செய்ய? அவ்வளோதான். 6வது வசனம், 3வது முத்திரையின் காலம் நம் கண்களுக்கு முன்பாக போயிட்டே இருக்குது. அடுத்த 2-3 வருஷத்துக்கு இதான் நடக்கும். இப்பவும் சொல்கிறேன், 2022 2024 திருப்பி தீர்க்கதரிசிகள் வந்து அடிப்பாங்க. நீங்கள் நம்பினா நம்புங்க, நம்பாமனா போங்க, அது உங்கள் இஷ்டம். நாங்கள் தீர்க்கதரிசியை குறை சொல்லலை. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் தீர்க்கதரிசி சபைக்கு வெளியே கிடையாது, தீர்க்கதரிசி சபைக்கு உள்ளே தான் இருக்கிறார். நீங்கள் அதை நம்பினா தான், அது வசனத்தின்படி சொன்னா தான் அதான் கரெக்ட். பவுலும் பர்னபாவும் அந்த சபையில் போதகராகவும் தீர்க்கதரிசியாகவும் இருந்தார்கள். பழைய ஏற்பாட்டில் சபை கிடையாது, தீர்க்கதரிசி வெளியே இருந்தார். புதிய ஏற்பாட்டில் சபை இருக்குது, தீர்க்கதரிசி உள்ளே தான் இருக்கணும். சபையின் ஒவ்வொரு சபைக்கும் ஒரு தீர்க்கதரிசி இருப்பாங்க. அதுதான் ஆண்டவர் கொடுத்தது. அந்த சபையில் பிரதானமான தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியானவர். ஒவ்வொரு சபையிலையும் ஆவியானவர் நடத்துகிறார். அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இன்னொரு தீர்க்கதரிசி வெளியே தேவைப்படுறாருன்னே தெரியல. அல்ல, இதை விட இன்னும் பெரிய விஷயம், தேவன் உங்களோட பேசும்போது நீங்கள் எதுக்கு இன்னொரு தீர்க்கதரிசி கிட்ட போறீங்க? கடைசி காலத்தில் உங்களை சோரம் போக்குறது. ஆனால் கொரோனா வந்ததில் ஒரு நல்லது என்ன தெரியுமா? ஒரு தீர்க்கதரிசியும் கொரோனா வரும்னு சொல்லலையா? அதனால என்ன ஆயிடுச்சு, ஒரு 50% தீர்க்கதரிசி 2020 காணும். மிச்ச மீதியெல்லாம் 2021 காணும். அவங்க ஆரம்பிச்சாங்க, இந்த வருடம் கர்த்தர் கடந்த வருடத்தில் இழந்ததை 2 தருவார்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஜனவரியிலே லாக்டவுன். 2022 95% தீர்க்கதரிசி முடிஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா, எதுக்குடா வம்பு, நம்ம ஒன்று சொன்னால் ஆண்டவர் வேணுன்ட்டே ஆப்போசிட்டாக செய்கிறார், நம்ம ஏன் சொல்லுவானே ஏன் மாட்டுவானே. இன்னும் ஒரு 5% தான் பாக்கி இருக்குது. அதுக்கும் இன்னும் 2-3 சம்பவங்கள் நடந்தால் அவங்களும் திருந்திடுவாங்க. சபைக்கு வாங்க, உள்ளே உட்காருங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவதற்கு 1000 வழி இருக்கு உங்களை தெளிவுபடுத்துறதுக்கு. நீங்கள் இந்த தீர்க்கதரிசியை தேடி ஓடுறதை நிறுத்திட்டீங்கனாலே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. இனி போக மாட்டேன்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இவ்வளோ பேரும் போயிருக்காங்க. சரி, இதுக்கு மேலே போகாமல் இருந்தால் ஸ்தோத்திரம். அவ்வளோதான். இந்த 3வது முத்திரை உச்சநிலையை அடையும் போது மிகப்பெரிய அளவில் பஞ்சம் தலை விரிச்சாடும். அதில் மிகப்பெரியதான உயிர் சேதமும் வரும். அந்த உயிர் சேதம் கிட்டத்தட்ட 4வது முத்திரையில் கொண்டு போய் நிறுத்தும். அது என்னங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டு தான் நான் முடிப்பேன். இப்போ இந்த பஞ்சம், உணவு பஞ்சம் ஒரு பக்கம், பொருளாதார வீழ்ச்சி ஒரு பக்கம். திருப்பியும் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. தீர்க்க தரிசனம் இல்லை, பைபிளில் உள்ளது தான். இந்த 3வது முத்திரையின் காலம்தான் இனி 1-2 வருஷத்துக்கு போயிட்டு இருக்கோம். இந்த 3வது முத்திரை முடிஞ்சு 4வது முத்திரை எப்போ தொடங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், 3ஆம் உலக யுத்தம் ஒன்று ஆரம்பிக்கும். அடுத்த உலக யுத்தம் ஒன்று ஆரம்பிக்கும்.
அந்த யுத்தம் வந்து மரணத்துக்கான யுத்தமாக இருக்கும். நீங்க வாசிங்க, இப்ப வாசிங்க 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன், அதில் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பேர். இப்ப நல்லா பாக்குறாரு தானே. பாதாளம் அவன் பின் சென்றது, பட்டயத்தினாலும், நல்லா கவனிங்க, பட்டயம்னா யுத்தம், பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும்னா இங்கிலீஷ்ல வந்து நேச்சுரல் கலாமிட்டிஸ், அதாவது இயற்கை பேரழிவு, பூகம்பம், சுனாமி, இந்த மாதிரி இயற்கை பேரழிவு. சாவினாலும், பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும். துஷ்ட மிருகம்னா என்ன? துஷ்ட மிருகத்தினாலும் மரணம்னா என்ன? இப்ப நம்மளுடைய காலத்துல வரக்கூடிய எல்லா மரணம் இருக்குல்ல, வியாதி, வைரஸ், எல்லா வைரஸும் பாருங்க ஏதாவது ஒரு துஷ்ட மிருகத்தின் பேர்ல தான் இருக்கும். எந்த வைரஸ் வேணா எடுத்துக்கோங்க, எய்ட்ஸ்ல இருந்தே எடுத்துக்கோங்க. எய்ட்ஸ் எதுல இருந்து வந்துச்சு தெரியுமா? யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? சிம்பன்சி குரங்கு. அவங்க சொன்னது, அவங்க அஃபிஷியலாக நீங்கள் போய் நெட்டில் பார்த்துக்கோங்க, அஃபிஷியலாக அவங்க சொன்னது சிம்பன்சி குரங்கு. எபோலா எதுலேருந்து வந்துச்சு? வவ்வால். இப்போ கடைசியாக வந்துச்சே கொரோனா, அது கூட எங்கேருந்து வந்துச்சு? ஊகான் மாநிலத்தில் உள்ள மார்க்கெட்லேருந்து மிருகங்கள்லேருந்து தான் வந்துச்சுன்னு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் பின்னாடியும் துஷ்ட மிருகம் இருக்கும். இப்போ நீங்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் போனீங்கன்னா கேமல் ஃபீவர்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம ஊரில் ஒன்று இருந்துச்சு ஸ்வைன் ஃப்ளூ, பன்றி காய்ச்சல்னு பேர். பறவை காய்ச்சல்னு இருக்குது, மாட்டு காய்ச்சல்னு இருக்குது. எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்குது? ஒரு மிருகத்தினுடைய பேர் இருக்கும். ஆனால் இதெல்லாம் நீங்கள் ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்க முடியாது. அப்போல்லாம் நமக்கு இருந்ததுக்கு பேர் என்ன? ஜாண்டிஸ், மலேரியா, டைஃபாய்டு. இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் கொசு. டைஃபாய்டு கொசு, மலேரியா கொசு, மஞ்சக்காமலை கொசு, அவ்வளோதான். ஆனால் இப்போ தான் கடைசி 20 வருஷமா எல்லா வியாதிக்கு பின்னாடியும் ஒரு துஷ்ட மிருகத்தினுடைய பேர் கொண்டாந்துருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, காலரான்னு ஒன்று இருந்துச்சு, அவ்வளோதான். எல்லாத்துக்கும் முன்னாடி இப்போ பாருங்கள், பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல், மாட்டு காய்ச்சல், அப்புறம் கேமல் ஃபீவர், அப்புறம் வவ்வால்லேருந்து வந்தது, சிம்பன்சி குரங்குலேருந்து வந்தது, அத்தனை எலிஃபேண்ட்டு, யானைக்கால், எல்லாம் பாருங்கள் அப்படியே ஒரு மிருகத்துக்கு பின்னாடி தான் இருக்கும் எல்லா வியாதியும். இன்னும் எது வந்தாலும் பாருங்கள் அதையும் மிருகத்துலேருந்து தான் கொண்டாடுவாங்க. அதோட அர்த்தம் என்ன? அவங்க துஷ்ட மிருகத்துலேருந்து கொண்டாடுறாங்க. பைபிள் அன்றைக்கே சொல்லிருச்சு, துஷ்ட மிருகத்தினாலும் உண்டாகிற மிருகம் மரணம். இந்த 4 வகையான மரணம் வரும். எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3வது முத்திரை பஞ்சம் உச்சநிலை அடையும். இப்போது யூகே பேங்க்ஸ் மூட தொடங்கியிருக்கிறாங்க, இப்போ யூஎஸ் பேங்க்ஸ் மூட தொடங்கியிருக்கிறாங்க. இப்போது கொஞ்சம் கவனிங்க, இந்த 10 நிமிஷம் நல்லா கவனிங்க. இது அத்தனையும் அடுத்த 2-3 வருஷத்தில் நடக்கும். ப்ராஃபஸி கிடையாது, பைபிளில் உள்ளதான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன்.